இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக இளநீர் ஜெல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துச்சு. ஜெல்லி பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ராடக்ட் அகர் அகர். இப்போ இளநீரை உடைச்சி 2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஹீட் ஆனது இந்த அகர் அகரை சேர்க்கணும். சேர்த்துட்டு அகர் அகரை நல்லா கரையணும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அகர் அகர் நல்லா கரைஞ்சாதான் ஜெல்லி நல்லா வரும். இது கூட ஸ்வீட்டுக்காக 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சீனி இந்த 1 கப் வரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்வீட் வேணும்னா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கரைஞ்சதும் இறக்கிக்கலாம். இப்போ இளநீர் தண்ணி உடைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இளநீரில் இருக்கிற இந்த வழக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்தது கூட ஆட் பண்ணலாம். இப்போ ஒரு கிளாஸ் ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதில் இந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 40 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சுன்னா சூப்பரான இளநீர் ஜெல்லி ரெடி ஆயிரும். மீடியமான ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. 1 கப் வரை சீனி ஆட் பண்ணியிருக்கலாம். இது சாப்பிடும்போது கொஞ்சம் நுங்கு சாப்பிட்ட ஃபீலும் இருந்துச்சு. சம்மர் சீசனுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. இது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.